வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்தப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு எவ்வளோ இறங்குனுச்சோ அதுக்கு ஈக்குவலாக மார்க்கெட் ஏறிடுச்சு. சரிங்களா? எக்ஸிட் போல் ரிப்போர்ட் அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 0.5% கரெக்ஷனில் இருந்துச்சு. திருப்பி அதே அளவுக்கு மார்க்கெட் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட்டை நிறுத்தி வச்சுருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எலெக்ஷன் ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருந்ததுன்னா, பிஜேபிக்கு ரூலிங் பார்ட்டிக்கு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இப்படி மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நேற்றைய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் முடிஞ்ச லெவலில் பாருங்களேன், 21,978 இந்த சேனல் பேட்டர்ன் நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு. இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் ஃபால். இன்னொரு விஷயமும் இடையில நடந்துச்சு. காலையிலே எலெக்ஷன் ரிசல்ட் காலையிலே ஒரு 8 மணிக்கெலாம் ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்ச போது பார்த்திங்கன்னா காலையிலேயே நியூஸ் கொஞ்சம் நெகட்டிவாக வந்துருச்சு. தபால் ஓட்டுகள்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தபால் ஓட்டுகள் எண்ணும் போதே பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அவங்களே பார்த்திங்கன்னா பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ்லாம் வந்துச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம், எக்ஸாக்டாக இந்த லெவல், இந்த பிளாக் கலர் லைன் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் 21,100 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த லெவலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த லெவல் எப்போதுமே இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனால் இந்த லெவல் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் அகைன் நாளைக்கு ஒரு நியூஸ் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, பங்கு சந்தையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் செல்லிங் ப்ரெஷர் வருது, எங்கேருந்து எங்கே வருவதற்கான எல்லாமே பாருங்களேன் தெளிவாக தெரியுது. நியூஸ் நெகட்டிவாக வந்துச்சுன்னா இந்த இடம். நெக்ஸ்ட்டு இப்போ ரூலிங் பார்ட்டி ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஃபாலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இப்போ 5% to 7% தானே கீழே விழுந்திருக்கு. இன்னும் ஒரு 15% கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எது வரைக்கும் போகுன்னா, இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங்லாம் இருக்குது பாருங்கள். அகைன் 18,800 வரைக்கும் கூட மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஆனால் இல்லை ஒரு தொங்கு பாராளுமன்றம் மாரி அமையுது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாமே நாளைக்கு தான் தெரிய வரும். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3:40 அப்போதைக்கு நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். மொத்தம் 543 தொகுதிகளுக்கான பாராளுமன்ற தொகுதிகளுக்கான எலெக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது எது லீடிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிஜேபி 239 நமக்கு தேவை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், மொத்தம் இருக்கக்கூடியதில் 50%க்கு மேலே ஒரு எண்ணிக்கை அதிகமாக வேணும். 543 தொகுதிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த 543ல் டிவைட் பண்ணோன்னா 271. 272 யாருக்கிட்ட மெஜாரிட்டி இருக்கோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது, 239 தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஒரு 6 மணி நிலவரத்துக்கு எப்படி இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளோ தேவை, கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு தேவைப்படுது. அவங்களோட கூட்டணி கட்சிகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியா கூட்டணி பார்த்திங்கன்னா முன்னையோட போன டைமோட இந்த டைம் நல்ல மெஜாரிட்டியில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போதைக்கு என்டிஏ கூட்டணி பார்த்திங்கன்னா 2019 353 சீட்ஸை கவர் பண்ணியிருந்தாங்க. எப்போது, 2019 அப்போ 353 மெஜாரிட்டி கொடுக்கும்போது மார்க்கெட் நல்லாவே இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிறது ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 295 தான் அவங்களோட கூட்டணி. 271ங்கிறது அவங்க தனி மெஜாரிட்டியாக இருக்கணும். ஆனால் 295ங்கிறது கூட்டணியோடு இருக்காங்க. அப்போது
கூட்டணி கட்சிகள் வந்து இங்கேருந்து இங்கே தாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 231, ஆனால் 2019 வந்து பார்த்திங்கன்னா 91 சீட்டு தான் வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க. இப்போது இவங்க ஒரு 16% என்டிஏ வந்து டவுன் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 153% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட பலம் வந்து அதிகமாகிருக்கு. இப்போ வந்து பாருங்கள், இந்த 353ங்கிற லெவல் வந்து இங்கே இவ்வளோ குறைஞ்சதுனால இதோட லெவல் வந்து இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 91 சீட்டுக்கு கைப்பற்றிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து 231 சீட்டு அப்படிங்கிற அளவுக்கு கூட்டணியோட பலம் அதிகமாகிருக்கு. சப்போஸ் இங்கேருந்து ஒரு 30 சீட்டு வந்து குறைஞ்சிது, ஒரு 35 சீட்ஸ் வந்து குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு என்ன ஆகும், 260 ஆகிடும். இவங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல இருந்து ஒரு 35 ஒரு 40 சீட்டு இங்கேருந்து இங்கே கவர் ஆகும்போது இவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும், இவங்களுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சிரும். இப்போ ஒரு 40 சீட்டு வித்தியாசத்தில் தான் இருக்குது. சரிங்களா? இதை வந்து யாரோட எப்போ கூட்டணி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓரிரு நாட்கள் கூட இழுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா பிஜேபி வந்து 239 லீடிங்கில் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 98, எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா 33, அடுத்தது என்னது ஏஐடிசி 29, டிஎம்கே 21. இவங்களோட மெஜாரிட்டிஸ் பீப்புள்ஸ்லாம் இதில் இருக்காங்க. அப்போது இவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் இதில் வரும்போது இந்த கூட்டணி கட்சிகள் யார் யாருக்கெல்லாம் ஆதரவு தராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ கூட்டணி கட்சிகள் இருக்குது. இந்த இவ்வளோ கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இந்த இந்தியா காங்கிரஸ் இருக்குது, இந்தியா கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஆதரவு தந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அப்போது மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெரும் சரிவு வந்து தொடங்கும். அதே சமயத்தில் சப்போஸ் இவங்கள்ட்ட இருக்கிற கூட்டணி இவங்கள்ட்ட ஃபுல் மெஜாரிட்டி இல்லாமல் 240 அப்படிங்கிற ரேஞ்சிலே இருந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட மார்க்கெட்டை அமைஞ்சாலும் பங்கு சந்தையில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னா இவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கும்போது மட்டும்தான் இவங்களால வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறதா இருக்கட்டும். ஃபுல் மெஜாரிட்டி ஒரு கவர்மெண்ட்டை இருந்தால் மட்டும்தான் பங்கு சந்தை, ஏற்கனவே 2 பீரியடாக இருந்திருக்காங்க, அதே பார்ட்டி வந்து கண்டினியூ ஆகும்போது மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஏற்றத்தை கண்டுக்கிட்டு இருக்கும். சப்போஸ் இவங்களோட இது என்ன ஆகும், இவங்க வந்து ஒரு திட்டங்கள்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா இவங்களோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அவங்க ஒரு புதிய திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் பெருமளவு ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும். சரிங்களா? இப்போது யார் ஆட்சி அமைக்கிறாங்க, அது ஃபுல் மெஜாரிட்டியில் இவங்க ஆட்சி அமைக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு பங்கு சந்தையில் வந்து நம்ம முன்னேற முடியும். சரிங்களா? பங்கு சந்தை வந்து இவங்க ஆட்சி அமைக்கிறது இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ வேணாலும் நடக்கலாம். இது எல்லாம் நடக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இங்கே வந்து ஸ்டேபிள் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் கொஞ்சம் ஒரு நாட்கள் வந்து பங்கு சந்தை வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக, ஏன்னா 21,000 ரேஞ்சுக்கு வந்துடுச்சு மார்க்கெட்டு. அகைன் ஒன் டைம் 21,000 ரேஞ்சுக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,000 ஒன்ஸ் சப்போஸ் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட்டு இன்னும் ஒரு 2-3,000 பாயிண்ட்டுகள் விழுகும். அது 19,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நாளைக்கான லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பிக்காக தான் வச்சுக்கணும். சரிங்களா? இன்றைக்கி வந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன், அது செகண்ட் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்த லோ 21,272, அது வந்து இன்றைக்கி வந்த லோ, அது செகண்ட் சப்போர்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா 21,996, இந்த லெவலை வந்து நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும். நாளைக்கு சப்போஸ் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு, திருப்பி இங்கேருந்து கீழே வரும்போது இந்த இடம் ஒரு டபுள் பாட்டமாக மாறும். இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். இல்லைனா ஒரு நாட்கள் இந்த ஏரியாவிலேயே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலன்னா இங்கேருந்து இங்கே மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டி இந்த லெவலே இந்த சேனல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டில். அடுத்தது 20,000 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டாக இருக்கும்.
மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்துச்சு பார்த்தீங்களா 22,425 இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 23,300 1000 பாயிண்ட்ஸ் திருப்பி இன்க்ரீஸ் ஆகி இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கு மேலே போணுச்சுன்னா தான் 23,500 அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போகும். சரிங்களா? இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான், பேட்டர்ன் எல்லாம் ஒன்று தான், கொஞ்சம் மட்டும் வித்தியாசங்கள் இருக்கும். பேங்க் நிஃப்டியை பாருங்கள், நான் இந்த ஃபிப்னாசி லெவலை இப்போதைக்கு டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. புது இடத்துக்கு போகும்போது தான் சேனலுக்கு மேலே இருந்துச்சு. நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சேனல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த சேனல்லையே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல நிற்கிது. அகைன் நாளைக்கு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இது இன்னும் கீழே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்த வந்து இந்த இடம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டேயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ட்ரெண்டு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். 41,949 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த லெவல் இருக்குது. சரிங்களா? இன்ட்ராடேயில் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். வர இருக்கிற நாட்களில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம். இப்போ நிற்கிது பார்த்தீங்களா மார்க்கெட்டு, இந்த லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. சரிங்களா? ஒன்ஸ் மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 45,816 இந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 44,648. சரிங்களா? இந்த லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 48,363, இந்த 350 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 49,711. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹை இந்த ஜோன் 51,151. சரிங்களா? இதுதான் மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்னுக்கெல்லாம் எப்படி இப்போ ரீட்ரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சிங்களா? மார்க்கெட் வந்து எப்போ ட்ரேட் ஆனாலும் இந்தமாரி ஒரு சேனல் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து நம்ம போடுறதுக்கான ரீசன் இது தான். எக்ஸாக்டாக மார்க்கெட் மேலேருந்து இங்கே கீழே வந்துச்சு. நம்மளுமே இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டை நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு. கரெக்டாக இந்த இடத்த வந்து நான் அசோமினேஷன் பண்ணேன். காலையிலே 8 மணிக்கு மார்க்கெட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும் போதே வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து தபால் ஓட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேவராக இல்லை, அன்ஃபேவராக தான் இருந்துச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிட்டு, ஓகே, கண்டினியூவாக செல்லிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு. தென் ஃபின்னிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஃபின்னிஃப்டி கொஞ்சம் கீழே வந்துட்டு அதே போல் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்க லெவல் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 20,943. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் அப்படின்னா அந்த ரவுண்டு ஃபிகருக்கு மேலே முடியும். கொஞ்சம் அன்ஃபேவரான மார்க்கெட்டாக இருக்குது, ஃபால் ஆகிற மாட்டேன்னா அந்த ரவுண்ட் ஃபிகருக்கு கீழே தான் முடியும். இப்போ பாருங்கள் 20,943ங்கிற ஃபிகருக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அன்சஸ்டைனிட்டி தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த லெவல் இன்றைக்கி வந்துட்டு போனேன். இந்த லெவல் வந்து செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த லெவல்லாம் நம்ம நாளைக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு கூட வந்துடும். நாளைக்கு கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஓகே, இந்த லெவல் பேங்க் நிஃப்டி போலவே 21,500 அப்படிங்கிற லெவலு ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 21,136. அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, தென் மிட் கேப் தான் நண்பர்களே நல்ல சுவாரஸ்யமான இது. சரிங்களா? எக்ஸாக்டாக இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனோடனே ஹெவி செல்லிங் ப்ரெஷர் மிட் கேப்பில் எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்து எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான 10,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் மிட் கேப்பில் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா?
இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகிருக்குல்ல, இதை நம்ம வந்து சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு 10,879 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, 10,879 இந்த ரேஞ்சு. இன்றைக்கி வந்த லோ செகண்ட் சப்போர்ட்டு 10,451. அகைன் அந்த லோவையும் மார்க்கெட் கட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன் தான் 10,000 அப்படிங்கிற லெவல் தான் மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் 11,290 தான் ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,764 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 11,574 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,765 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? எதுவாக இருந்தாலுமே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி நைட்டே கூட கூட்டணி கட்சிகள்லாம் என்ன முடிவு செய்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஏன்னா இனிமேல் தான் வந்து இந்த அரசியல் சதுரங்கமே வந்து ஆரம்பமாகும். யார் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேவராக தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் எப்போதுமே வந்து ஃப்ளக்சுவேஷன் நல்லாவே வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு ட்ரெண்டில் இனி பாருங்கள், இந்த ப்ரைமரி ட்ரெண்டு செகண்டரி ட்ரெண்டு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்கு. இந்த லெவலையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வச்சுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்குங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கான சிம்பிளாக தான் காமிச்சிருக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாமே ரிவர்சல் பேட்டர்ன். பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விங்கில் வந்து ரிவர்சல் பேட்டர்ன். இங்கேயும் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி ரிவர்சல் கொடுத்துருக்குங்களா, இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்துருக்குங்களா. நிஃப்டியும் பாருங்கள் கரெக்டாக அந்த சேனல் பேட்டர்னில். இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இதை வருங்க, நிஃப்டிலையும் இந்த சேனல் பேட்டர்னில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார். எந்த சேனலில்? இந்த சேனலில். எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் இந்த இடத்துல வச்சுருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு நிற்கிது. அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட நிறையா இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. எல்லாத்தோட சினாரியாவும் ரிவர்சல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. சரிங்களா? ஓகே, தென் கொஞ்சம் மார்க்கெட்டு வந்து ஸ்டேபிள் ஆகும் வரைக்கும் புதுசாக ஸ்டாக்ஸ்லாம் ஏதாவது வாங்குறதா இருந்தால் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இன்ட்ராடேயில் நல்லா டெக்னிக்கல் தெரிஞ்சால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா ப்ளே பண்ணாதீங்க. இந்த டெக்னிக்கலை எல்லாத்தையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ப்ராப்பராக நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம வரைஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே டெக்னிக்கல் தான். இதை கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக வந்து உங்களோட லாபத்தை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். சரிங்களா? நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் முற்றிலுமாக வந்து ஃப்ரீயாகவே ஒரு 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் என்கிட்ட வந்து 4-5 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. மற்ற ப்ரோக்கரேஜோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கும். ஒரு ட்ரேடருக்கு முக்கியமே வந்து லாபத்தை தக்க வச்சுக்கணுன்னா ப்ரோக்கரேஜை வந்து கம்மி பண்ணணும். ப்ரோக்கரேஜை கம்மி பண்ணும்போது நம்மளோட லாபமும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கரேஜ் வெரி வெரி லோவாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.